அன்பான நண்பர்களே வணக்கம். நான் ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா? இது 5 எழுத்துக்களை கொண்ட வார்த்தை. முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்தால் ஒரு நீர்நிலையை குறிக்கும், ஏரி. இரண்டாம் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்து ஒரு வேதத்தை சொல்லும், ரிக். நான்காம் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் எரிந்த பின் கிடைப்பதை சொல்லும், கரி. கடைசி 2 எழுத்துக்கள் கடலுக்கு அருகே உள்ள இடத்தை குறிக்கும், கரை. நீர்நிலையோடு தொடர்புடைய வார்த்தை அது என்ன? விடை ஏரிக்கரை. முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்றைய பழமொழி: அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அற்றது என்றால் விடுத்தல் என்று பொருள். அற்றது உற்றது என்ற சொற்கள் இறந்த காலத்தில் பயன்படுத்தி இருப்பதால் உலக பொருட்களில் உள்ள பற்று நீங்கினால் வீடு பேறு என்னும் மோட்சம் உறுதிப்படும் என்பர். பற்று என்பது எந்த ஒரு பொருளின் மேலேயோ உயிரின் மேலேயோ இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் யோகிகள் ஒரு மாற்று உடை, உண்ண ஒரு கலயம், படுக்க ஒரு துணி என்பதுடன் நிறுத்தி கொள்வார்கள். இதையே அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்றனர். இன்றைய தகவல் பார்க்கலாமா? பிள்ளை குட்டி என்றால் பிள்ளை என்பது பொதுவாக ஆண் குழந்தையை குறிக்கும் சொல். குட்டி என்பது பெண் குழந்தையை குறிக்கும் சொல். இன்றைய விடுகதை: 4 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை, குடும்பத்திற்குள் இருக்க வேண்டியது. முதல் 3 எழுத்து வேவு பார்ப்பதை சொல்லும். கடைசி எழுத்து பேனாவில் நிரப்புவது. அது என்ன வார்த்தை? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்.